ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது பெரிய கருப்பன் சார் வந்து ப்ரெஸ் மீட்டில் ஒரு ஸ்பீச் பண்ணியிருந்தார். அதாவது 3 கட்ட நிலையில் வந்து இந்த ரேஷன் ஷாப் ரிசல்ட் வந்து விட்டு அதுக்கப்புறம் பணி அமர்த்தப்பட்டு இப்போ வந்து 4ஆம் கட்டமாக வந்து இப்போ வந்து அந்த ரிசல்ட்டுக்கான வந்து ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ வந்து இதுக்கு முந்தி இப்போ ஒர்க் பண்ணுறவங்க பணிச்சுமையை வந்து போக்கணுக்காகவும் அப்புறம் வந்து வேலையில்லா இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க நோக்கத்தோடு வந்து 4 கட்ட இப்போ வந்து ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இது ரிசல்ட் வந்து சீக்கிரமாக அந்த முறையில் வந்து வெளியே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படியே கொடுத்துருந்தாரு. அது உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த வீடியோ எங்கே எடுத்தீங்க அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஸோ வந்து இது வந்து பாலிமர் நியூஸில் வந்து யூடியூப்பில் தான் வந்துருந்துச்சு. நிறைய பேருக்கு வந்து லிங்க் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ வாட்ஸ்அப்லாம் சென்ட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ நிறைய பேருக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த மந்த் எண்டில் அல்லது அவர் சொல்லலை இந்த மந்த் எண்டுன்னு, நான் சொன்னேன் இந்த மந்த் எண்டு அந்த மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிமா சொல்லியிருந்தேன். ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, விரைவில் சொன்னார் தவிர இந்த மந்த் எண்டுன்னு சொல்லலை. ஸோ அதை முக்கியமாக நோட் பண்ணணும். ஆனால் வந்து இந்த மந்த் எண்டு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ இப்போவும் அது மாதிரி ஒரு அப்டேட் தான் கிடச்சிருக்கு. பரவலாக வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பிப்ரவரி வந்து லாஸ்ட் ஆயிடுச்சு, நீ 25 டேட் இன்றைக்கி. ஸோ வந்து 26, 27, 28 இந்த 3 தினங்களில் வந்து இந்த மந்த் எண்டு லாஸ்ட்டு 3 டேஸ் வந்து எதிர்பார்க்கலாங்கிற மாதிரி வந்து ஒரு அப்டேட் வந்து ஒரு பரவிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சப்ஸ்கிரைபர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது உண்மையான இது பொய்யா அப்படின்ட்டு வீடியோ போடுறதுக்காக தான் இந்த பதிவு வந்து உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். ஸோ இந்த இவங்க சொன்ன இந்த அப்டேட் வந்து உறுதியான முறையில் வந்து வருமாங்கிறது 100% வந்து இது வந்து ஒரு சாத்தியமில்லாத செயல். ஏன்னா வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, விரைவில் சொல்லியிருந்தாரே தவிர இந்த குறிப்பிட்ட நாள் சொல்லி வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுக்கல. ஸோ வந்து அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, விரைவில் சொல்லியிருந்தார். ஸோ வந்து இந்த மந்த் எண்டு இருக்கலாம் அல்லது உங்களுக்கு மார்ச் வரைக்கும் போகலாம் அப்படி மாதிரி தான் அவரோட ஆன்சர் அப்படி தான் எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா ஹெல்ப்லைனில் சிஎம் ஹெல்ப்லைனில் கேட்டதுக்கு அவங்க வந்து மார்ச் போய் ஏப்ரல் மந்த் வரைக்கும் கொண்டு போயிருந்தாங்க. ஸோ வந்து இதுவும் ஒரு அப்டேட் இல்லாமல் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா டிஆர்பி தகவலோ அல்லது ஏதாவது டிஆர்பியில் ஒர்க் பண்ணுறவங்க தகவலோ வந்து நம்ம ஷேர் பண்ணியிருந்தாலுமே வந்து பர்டிகுலராக வந்து இந்த அளவுக்கு ஒரு அக்யூரேட்டாக வந்து நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. ஸோ இது என்னால் நம்ப முடியலை. ஆனால் வந்து இந்த அப்டேட் உங்களுக்கு ஷேர் பண்ணணுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஆனால் வந்து மேக்ஸிமம் வந்து சான்சஸ் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் வந்தால் நல்லது தான். ஸோ வந்து சான்ஸ் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா 26, 27ங்கிறது நாளைக்கு மறுநாள் நாளைக்கு அதுக்கு மறுநாள் இந்த 3 தினங்களில் வந்து வருமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் வராமலும் அதாவது கன்ஃபார்மாக வராதுன்னு சொல்ல முடியாது. விட்டால் விடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அப்டேட்டு. ஸோ நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, கமெண்ட் பண்ணி கேட்குறாங்க, ப்ரோ வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. ஸோ வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் பிரச்சனை இருக்கிறதுனால வந்து வீடியோ போட முடியல. ஸோ இருந்தாலுமே வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஒரு ½ அன் ஹவரில் ஒரு பிரேக் டைமில் தான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ வந்து இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணுக்காகத்தான் இந்த வீடியோ. ஆனால் பாருங்கள், இந்த 3 தினங்களில் வந்து வருமாங்கிறத வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஸோ எதிர்பாருங்க. மேலும் வந்து ஏதாவது தகவல் கிடைச்சாலும் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்காக பதிவு பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, அந்த ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க, ரிசல்ட் வராது, ரிசல்ட்டு தள்ளி வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருளை கிளம்பிகிட்ருக்கு. ஸோ இது வந்து பொய்யான தகவல். இது ஸ்டே ஆர்டர்லாம் ஒன்றும் வாங்கலை. ஏன்னா மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ப்ரெஸ் மீட்டில் இந்த மாதிரி ஸ்டே ஆர்டர்லாம் வாங்கலை, அதாவது வாங்கியாச்சு, அது லேட் ஆகும் அப்படி மாதிரி சொல்லலை. ரிசல்ட்டோட ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது பொங்கல் தொகுப்பு இந்த மாதிரி சம்திங் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது அதிகாரிகள்லாம் வந்து அந்த பணியில் ஈடுபட்டிருந்ததுனால இந்த ரிசல்ட்டுக்கான வந்து வேலைகள் வந்து செயல்படலை, அதனால் ரிசல்ட் தள்ளி போகுதுன்னு தான் சொன்னார் தவிர ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டோம் அப்புறம் வந்து இன்னொன்று இந்த டேட்லாம் ரொம்ப தள்ளி போகும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு காரணமும் சொல்லலை. ஸோ வீண் வதந்திகள் வந்து நம்ப வேண்டாம். இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, இன்னும் 6 மந்த் கழிச்சு வரும், ஜியோ பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ப முடியாத ஒரு என்ன சொல்கிறது வதந்தின்னு தான் நான் சொல்லுவேன். இது மேக்ஸிமம் வந்து இதை வந்து நம்பாதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு பொய்யான தகவல் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரிசல்ட் வந்து அவங்க ப்ராசஸ் நடந்துக்கிட்டு தான் சொல்கிறாங்க தவிர, ஸோ ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க, ஜியோ பாஸ் பண்ணிட்டாங்க, ரிசல்ட் வராது, தள்ளி போகும், இன்னும் 6 மந்த் ஆகும், அப்புறம் ஜூன் ஜூலை அப்படிலாம் போகிறாங்க. சும்மா ஏதோ சொல்லுங்காக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய யூடியூப் சேனல்லாம் வந்து அதை பற்றி நான் சொல்ல விரும்பல. ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரிசல்ட் வந்துடும், இப்போ வந்துடும் அப்போ வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நிறையா வீடியோ போடுறாங்க. நானும் வந்து சில வீடியோ சேனல்லாம் வாட்ச் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது மனசுக்கு ஒரு பாதிப்பான விஷயம் தான் இது. ஆனால் நிறைய பேர் பாருங்கள், என்னோடய சேனலில் நான் சொல்கிற அப்டேட்டுமே வந்து அதை நிறைய பேர் வந்து
கொஞ்சம் என்ன சொல்கிறது கஷ்டப்படுற மாதிரி தான் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த வீடியோ பதிவுலாம் போட்டு காசு சம்பாதிக்காக வியூஸ்க்காக தான் வீடியோ போடுறீங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க வந்து நான் வந்து அதை நான் கேர் பண்ணலை. நான் வந்து மற்றவங்களுக்கு உண்மையாக இருக்கணும், அதாவது உங்களுக்காக நான் வந்து சில வீடியோவில் அது அப்டேட்லாம் கொடுக்கணுங்காக தான் நான் ஆசைப்பட்டு வீடியோ போடுறேன். ஸோ வந்து என்னோடய அப்டேட் வந்து எப்போவுமே ட்ரூவாக தான் இருக்கும். நான் வந்து ஏதாவது சொல்லிட்டு போகிறதுக்காக நான் வந்து வீடியோ போட மாட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து வீடியோ தகவலாம் எதுக்கு போடுறேன் அப்படின்னா, உங்களுக்கு உண்மையான ஒரு வீடியோ, அதாவது உண்மையான அப்டேட் கொடுக்குறதுக்காக தான் இந்த வீடியோலாம் மேக் பண்ணுறேன். ஸோ வந்து 3 நாளில் வந்து உங்களுக்கு ரிசல்ட்டு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து வாய்ப்பு இல்லை. அதனால் வந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறேன். மேக்ஸிமம் எதிர்பாருங்க, ரிசல்ட் வந்து எதிர்பாருங்க, வர ரொம்ப சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் வந்து இந்த பிப்ரவரி முடிந்தாலுமே வந்து மார்ச்சுக்குள்ளே ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படி பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு, ஏன்னா காலதாமதம் ஆயிடுச்சு. அவங்க சொன்ன காலதாமதம் வந்து ஏன்னா டிசம்பர் முடிஞ்சு, ஜனவரி முடிஞ்சு, பிப்ரவரி முடிஞ்சு, மார்ச்சில் வந்து வேறு வழி இல்லை. ஏன்னா இந்த எல்லாமே எல்லாமே அதிகாரிகள் எல்லாமே வந்து அந்த ஸ்டாஃப் எல்லாமே இந்த மாதிரி இந்த ரிசல்ட்டில் வந்து ஏன்னா காலதாமதம் ஆனதுனால அதை கொஞ்சம் கேர் பண்ணி அதிகாரிகள்லாம் வந்து ரிசல்ட் அந்தந்த மாவட்ட ரிசல்ட் ரெடி பண்ணி விடுவாங்க தான் நான் நினைக்கிறேன். ஸோ மார்ச்சில் வந்து மேக்ஸிமம் வந்துடும் அப்படின்னு தான் ரிசல்ட் அப்டேட்டு. ஸோ ஓகே, இந்த 3 டேஸ் வந்து நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் மார்ச்சில் வந்து முக்கியமான கண்டிப்பாக வந்துடும் நான் நம்புகிறேன். ஸோ அப்டேட் கிடச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ முக்கியமான அப்டேட்டு அல்லது இந்த ஜேஆர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த மாதிரி ரேஷன் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த மாதிரி உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க வந்து அப்டேட் கட் பண்ணி எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நானும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ எல்லாேருக்கும் வந்து தெரியும். ஸோ எதுக்கு இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன்னா, நான் ஒரு அப்டேட் சொன்னால் நீங்கள் ஒரு அப்டேட் ஷேர் பண்ணுவீங்கங்காக தான் இந்த அப்டேட்டும் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ வந்து இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, உண்மையாக இருந்தால் நல்லது தான் நான் நம்புகிறேன். ஸோ வந்து இது உண்மையாக பொய்யா அப்படின்ட்டு நீங்கள் எதாவது கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த வீண் வதந்தியிலேருந்து முற்றிலும் முறையில் நம்பாதீங்க. ரிசல்ட் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு உண்டான ப்ராசஸ் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் வந்து இந்த 3 டேஸில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேக்ஸிமம் வந்து அப்படி வரலனாலும் மனசு வந்து ரொம்ப தளராதீங்க, கவலைப்படாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து மார்ச்சில் வந்து கண்டிப்பாக ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டம் தான் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஒரே மாதிரி பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு மாவட்டம் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து வெற்றி நிச்சயம்தான். கண்டிப்பாக ஒரு மாவட்டம் வந்துட்டுனாலே வந்து அடுத்தடுத்த மாவட்டம் வந்து ப்ராசஸ் நடந்து உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஒரு மாவட்டம் வந்துருச்சுனாலே நமக்கு வந்து ஒரு சக்ஸஸ் தான் இது. அதுதான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மேக்ஸிமம் வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப 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 பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ ஃபீல் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு நல்ல அப்டேட்டோட நெக்ஸ்ட்டு வீடியோ சந்திக்கிறேன். நம்ம வீடியோவை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கிறேன். தேங்க்யூ.